5 days 5 நான்வெஜ் ரெசிபீஸ் டே 3. இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு. எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதோட குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலில் சேர்த்து நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகும் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறமா இதோட குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கரைச்சி வச்ச புளி தேங்காய் கரைசலையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க. 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இதோட நம்ம மீன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு எதுவும் கிளறாதீங்க. 2 சைடும் இருக்க கைப்பிடியை வச்சு நல்லா இது மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.